நாம் காத்திருக்கபடியா தேவன் நமக்கு பாராட்டி நல்ல குருவைக்காக நாம் தேவத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லதாக இந்த நாளுக்காக பார்த்து நோக்கலாம். இந்த நாளிலே கர்த்தாவே உபவாச நாளை நியமித்து ஜெபிக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த கட்டளையின் பிரகாரம் திருச்சபை வளர்ச்சிக்காக திருச்சபை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வர வேண்டும் என்பதற்காக இந்த பிரயாசங்கள் மத்தியிலே நேரத்தில் மகிமைப்பட்டுக் கொண்டு மக்கள் கலந்து கொள்கிற குடும்பங்களை வந்து கலந்து கொள்ளாத குடும்பங்களை கொடுக்கிறோம். கலந்து கொண்டு அந்த பொருத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்கட்டும். இந்த உபவாச நாட்களில் நான் கலந்து கொண்டேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுட்டார் சொல்லட்டையா. நீங்க உதவி செய்ய வார்த்தையால் இதோடு பேசும் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டுவதாக இந்த நாளிலே நாம் கடந்த நாட்களிலே பாவத்தை குறித்து பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தையில நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குரிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துல கடந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல நாம் பார்க்கிற ஒவ்வொன்றும் நாம் அப்படியே உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். அப்படி அபியாசப்படுத்தும் போதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குதா இல்லையா என்பதை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நாம் எதுவும் கேட்கிறவர்களா பார்க்கிறவர்களா போயிட்டோம்னா அந்த வார்த்தை அப்படி வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வராது, அது ஒரு ஜெயத்தை கொண்டு வராது. அப்படின்னா அந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணணும், பரிசோதிக்க வேண்டும். இப்ப நாம் கேட்கிற வார்த்தையை இதோட விட்டுடக்கூடாது. வீட்டுல போயிட்டு அல்லது இருக்கிற இடங்களை போயிட்டு அதை என்ன தியானிக்கணும். அந்த வார்த்தை நம்மோடு பேசும்போது அந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணணும், அந்த வார்த்தையோடு நாம் இணைந்து கொள்ளப்படும் போது அந்த வார்த்தை என்ன செய்யும், நம்மோடு சேர்ந்து நமக்குள்ளாய் வாழ்ந்து அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும், அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், அது மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். அப்ப இன்றைக்கு இந்த நாளில இந்த வார்த்தை நாம் கேட்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தானமாய் கொடுத்த ஈவாய் கொடுத்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளில் நம்ம லெந்து நாட்கள், உபவாச நாட்கள், அடுத்து நாம் பாடுபடுற நாட்கள், நிறைய காரியங்களை ஒவ்வொரு சபையில ஒரு விதமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை தியானித்துக் கொண்டிருக்கிறார். அந்த துக்க நாளை அனுசரிக்கிறார்கள். அதை அவர்கள் ரொம்ப ஒரு சுகமான நாளாய் கூட அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளை, இந்த 40 நாள் உபவாசம் மாத்திரம் இந்த 7 வார்த்தைகளை குறித்ததான ஒரு சுருக்கமான ஒரு காரணம் கேட்டா, இயேசு நமக்கு தானமாய் கொடுத்த, ஈவாய் கொடுத்த இந்த நாள், இந்த நாட்களில இதை நாம் என்ன செய்கிறோம், உபயோகப்படுத்தும்படியாக நாம் இந்த நாளை பயன்படுத்துகிற நாளை நாம் காணப்பட வேண்டும். இதை நான் துக்க நாளாய் அல்லது பாடு மரணத்து நாளாய் அதை யோசிக்க கூடாது. தேவன் எனக்காக ஈவாய் கொடுத்த அவருடைய சரீரத்தை அவர் எனக்கு தானமாய் கொடுத்தார். சும்மா கொடுத்தார், இலவசமா கொடுத்தார். அந்த இலவசமாய் கொடுத்தது எதற்காக கொடுத்தார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். நாம் எதுவும் நாளை கொண்டாடுறது 40 நாள் கொண்டாடுறதுனால அல்ல, இந்த 40 நாள் நாம் சாப்பிடாத மீன் கறி முட்டை சாப்பிடாததுனால அல்ல, இல்ல 40 நாள் அவர் மேல அந்த இயேசுடைய பாடு மரணத்துக்காக என்ன நான் வருத்தி கொள்கிறேன் அப்படின்றதுனால அல்ல. ஆனா தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு நல்ல ஒரு ஈவு. இந்த ஈவை வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் நம்மை பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். முதலாவது, தேவனுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இங்க பாருங்க, ஒரு யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10:10. திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் எதுக்கு வந்தாரா?
ஜீவனை கொடுக்க அது பாருங்க வேதம் சொல்லுங்க அருமையான வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தான்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, திருடன் திருட வரான், அழிக்க வரான், கொல்ல வரான், ஏமாத்த வரான். ஆனா நானும் அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஜீவனை கொடுக்க. இது எப்படிப்பட்ட ஜீவன் சொன்னா நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கை. இந்த ஜீவன் அவர் கொடுக்கிற இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வோமானால் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நீவாய் கொடுத்த, இலவசமாய் கொடுத்த அவருடைய பாடு மரணங்களினாலே நாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஈவை, இந்த தானத்தை நாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டும். இது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் என்ன செய்வதாக இருக்கோம்? பத்திரமாய் என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த இலவசமாய் கொடுத்தது தேவன் நமக்கு எதற்காக இலவசமாய் கொடுத்திருக்கிறார்னா, அவர் உண்டாக்கப்பட்ட மனுஷனை, அவர் இந்த பூலோகத்துல மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனை கெட்டு போக கூடாது என்பதற்காக மனிதனாய் மனுஷ ரூபத்துல நமக்கு அவர் ஜீவனை கொடுத்து அவர் நம்மை வாழ வைக்கும்படியா இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. இம்மைக்குரிய வாழ்க்கை எல்லா மனிதனுக்கும் மரணம் உண்டு. அல்லேலூயா. இம்மைக்குரிய மரணம் எல்லாருக்கும் உண்டு. எந்த மனுஷனும் தப்ப முடியாது. சின்ன வயசுல இருந்து பிறந்த குழந்தைல இருந்து வியாதி ரொம்ப 110 120 எத்தனை வயசு வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் மரணம் உண்டு. சந்திப்பது நிச்சயம். ஆனா இந்த மரணத்துல இருந்து உங்களை விடுதலையாக இயேசு வரல, என்ன விடுதலையாக வரல. இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரிய, உங்களை விடுவிப்பதற்காக இயேசு இந்த ஜீவனை கொடுக்கவில்லை. இந்த ஜீவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஜீவன் மறுபடியும் மண்ணுக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய நியமனம், தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளை என்ன செய்கிறது? மண்ணுக்கு தான் போகணும். ஆனா தான் கொடுத்த இந்த ஜீவனை, இந்த அவர் கொடுத்த அந்த மூச்சு, அவர் கொடுத்ததான நமக்குள் இருக்கிறதான ஜீவ ஆத்துமா, நமக்குள் இருக்கிற ஜீவ ஆத்துமா இந்த மண்ணுக்குள்ள போகக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஜீவ ஆத்மாவை கொடுத்த தேவன் நம்முடைய ஜீவனை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஈவாய் கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார், திருமையாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு சும்மா இலவசம் ரொம்ப பாருங்க, யாருமே செய்ய முடியாது. வெள்ளம் சொல்லலாம், இந்த வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது, ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நாம் யார் வேணாங்கிறது பெருசா ஒன்றும் நம்ம தியாகி கிடையாது. பெருசா நான் ஜீவனை கொடுத்துறேன் முடியுமா? முடியாது. ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி நாம் என்ன பண்ண செய்யவும் மாட்டோம், அதுக்கு நாம் உட்படவும் மாட்டோம். கையை காலம் வேணா கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று செய்யலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கை ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு யாருக்கு என்ன கிடையாது. அந்த முக்கியமா அவங்களுக்கு யாருக்கும் அந்த என்ன சின்ன கேட்டீங்கன்னா ஒரு தன்மை இல்லை, அந்த ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனா இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய ஜீவனுக்காக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தேவன் நம்மை நித்திய ஜீவனை போவதற்கு முதலாவது வழியை ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவது காரியத்தை நான் பார்க்கிறோம். அந்த பார்க்கிற கலாத்தியர் புத்தகத்துல 1:4 சொன்னார் பாருங்க, நம்முடைய ஜீவனை தேவனாய் கர்த்தர் கொடுத்தது. இரண்டாவது என்ன பண்றாரா? கலாத்தியர் 1:4 இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக பாத்தீங்களா? முதலாவது ஜீவனை கொடுத்த தேவன் எதற்கு? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக. இங்க சொல்றாரு பிதாவினுடைய சித்தம். இதுதான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு வந்தார். அதுதான் சொல்றாரு, அவரை தாமே அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுப்பது மாத்திரம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். அப்ப நிறைவேற்றப்படும் போது எபேசியர் சொல்றாரு 5:27 சொல்றாரு. எபேசியர் புத்தகம் 5:27 சொல்றாரு, முதலாவது நம்முடைய சேஷமாக ஜீவனை கொடுத்து தேவன் எதற்காக நமக்கு ஜீவனை கொடுத்தார் சொன்னா, இரண்டாவது எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் குறையற்றதுமான மகிமையுள்ள சபையாக
நிறுத்திக் கொள்வதற்கு தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் ஜீவனை கொடுத்து நிற்கின்றனா நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கொடுத்தார். இரண்டாவது எதற்காக கொடுத்திருக்கிறாரா? பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் கொடுத்தார். மூன்றாவதாக என்ன சொல்லப்படுகிறது? தமக்கு முன் பரிசுத்தமாய் இந்த சபை காணப்படுவதற்காக தம்மை தாம் என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் நம்மை யோசித்து பார்க்க வேண்டும். இலவசமாய் கொடுத்த, தானமாய் கொடுத்த, அல்லது நம்மில் அன்பு வைத்து இந்த ஈவை தேவன் செய்த காரியத்தை நாம் நினைவு கூறுவர்களாய் காணப்பட வேண்டும். சடங்காச்சாரங்கள் அல்ல. 40 நாள் உபவாசம் எடுப்பது, 40 நாள் கறி மீன் சாப்பிடாமல், 40 நாள் நாம் ஏதோ ஒரு செய்து கொண்டது அல்ல. தேவன் கொடுத்த ஈவாக கொடுத்த நம்முடைய ஜீவனை நாம் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அல்ல தேவன் வரும்போது இந்த சபை தேவன் வரும்போது பரிசுத்தமும் கொடையற்றமும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்குதா என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? பார்க்க வேண்டும். இதுதான் முக்கியமான காரணம். அப்படி பார்க்கிறதா இருப்போமானால் இங்க வேதம் சொல்லும் இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த உபவாச நாட்களிலே நாம் கரையற்றதாய் பிழையற்றதாய் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு சபையாய், நிற்கக்கூடிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையாய், ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற சபையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு நாம் எப்படிப்பட்ட சபையா இருக்கிறோம்? எப்படிப்பட்ட சபை மக்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லது சடங்காச்சார சபையா இருக்கிறோமா? அல்லது ஒருவேளை ஆடம்பர சபையா இருக்கிறோமா? அல்லது தேவன் வரும்போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தமுள்ள சபையா இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசோதிக்க வேண்டும். நம்மை நாமே பரிசோதிக்க. சபை இடம் பரிசுத்தமாகாது, ஆனால் நாம் தான் பரிசுத்தமாய் தேவனுடைய சபையில் நாம் காணப்படுவதா இருக்கணும். சபையில் நாம் பரிசுத்தமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். இடம் கட்டடம் இல்ல, நாம் பரிசுத்தமாய் இருப்பது தேவன் எதிர்பார்க்கிறார். கட்டடத்தை பரிசுத்தமாக்க முடியாது, நம்மை நாமே பரிசுத்தமாக்கும், நம்மை நாமே ஆயத்தமாக்கும், நம்மை நாமே இயேசு கிறிஸ்துவிய பிதாவின் சித்தத்தை செய்ய வந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நமக்காக இலவசமாய் கொடுத்த, ஈவாய் கொடுத்த அந்த ஜீவனுக்கு நாம் என்னத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதுதான் அவர் கொடுத்த அந்த ஈவுக்கும் அந்த இலவசத்துக்கும் புரிய ஒரு பங்காய் இருக்கிறது. அதற்குதான் நாம் என்ன தகுதி உள்ளவர்களாக காணப்படும். தேவன் எதிர்பார்த்த ஒன்று சபை என்பது இந்த இடத்தை அல்ல, நீங்களும் நானும் தான் சபை. அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு இந்த உபவாச நாட்களில் நமக்குள்ள இருக்குதா என்பதை நாம் நம்ம என்ன பண்ணணும்? பரிசோதிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். தீத்து கிறிஸ்துவ 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. அப்ப தேவனுடைய வருகையில எப்படிப்பட்டதா இருக்குதோ, கரையில்லாத பிழையில்லாத பரிசுத்தம் உள்ளதாய் தேவனுடைய சபையாய் காணப்பட முடியாது. தேவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமுள்ள சபையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தீத்து கிறிஸ்துவ 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் தமது சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் தம்மை சுத்திகரிக்கும்படி உண்மையிலே இந்த வார்த்தையை நாம் யோசிக்கும் போது, வார்த்தை பார்க்கும் போது நமக்கு என்ன வரணும் தெரியுமா? கண்ணீர் வரணும். கண்ணீர் வரலன்னா நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. சும்மா ஏதோ ஒண்ணு சினிமாவில் நடிக்கிறான், டான்ஸ் நடிக்கிறான், அல்லது ஏதோ நிஜத்துல நடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? ஐயோ அந்த மகன் ஐயோ அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? கண்ணீர் விடுறோம். ஆனா உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தின இயேசுக்காக ஆண்டவரே எனக்காக இலவசமா கொடுத்தீங்கப்பா, எனக்காக தானமா கொடுத்திருக்கிறீங்க. இந்த தானமா கொடுத்த ஜீவனுக்கு நான் எப்படிப்பட்ட பங்கா இருக்கிறேன்?
பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாய் காணப்படுகிறானா, அல்ல சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவனாய் நான் காணப்படுகிறானா, அல்ல நித்திய ஜீவனுக்கு வருவதற்கு என்னை நான் ஆயத்தமா வைத்திருக்கிறேனா? தேவன் வரும்போது பரிசுத்த மனவாட்டியாய் பரிசுத்த மனவாளனா நான் திருச்சபையை விட்டு எடுத்துக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா என்று சொல்லி நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். நாம் வாழுகிற வாழ்க்கை தேவனோடு காணப்படுகிறதா என்று நம்மை நாம் எதிர்விசை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தமக்கு முன் நிறுத்துவதற்கு தேவனுடைய சமூகத்துல அது எப்படிப்பட்ட மனுஷியாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் உள்ள சந்ததியா, பரிசுத்தம் உள்ள சுதந்திரிக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு பெற வேண்டிய பக்தி வைராக்கியம் உள்ள நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும். தேவன் சுத்திகரிக்க முடியா, அவருடைய ரத்தம் சென்றிருந்த நாம் சுத்திகரிக்க அவருடைய ரத்தம் தேவைப்பட்டது. அப்ப நாம் சுத்திகரிப்பதற்கு அவர் ரத்தத்தை நான் மீட்கப்பட்டிருக்கிற நாம தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறது போல நீங்கள் என்னுடைய சித்தத்தை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அப்ப நீங்க என்னுடைய சித்தத்தை செய்வீர்களா அது பிதாவின் சித்தத்தை செய்கிறதா காணப்படும். அப்ப நான் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய முடியாது என்று சொன்னால், பிதா குமாரன் பரிசுத்தால் திருத்துவ தேவன் ஒருவரே, அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு வாசமா இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் என்னை கண்டீர்கள் பிதாவை காண்பீர்கள். அப்ப நான் பிதாவை காண்கிறத இயேசு சொன்னார், என்னாலதான் நீங்க எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம் அவருக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக பிழையற்றதாய் பரிசுத்தமாய் சுத்திகரிக்கப்பட்டதாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய், அல்லது பங்கு உள்ளவர்களாய், அல்லது நாம் அதற்கு பாத்திரவானா இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரி, நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, இலவசமாய் கொடுத்த, தானமாய் கொடுத்த, அன்பாய் கொடுத்த, நம்மே பிரியமாய் வைத்து கொடுத்த இந்த தேவனுடைய அந்த ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு அவர் எதிர்பார்க்கிறது ஒன்று, நாம் அவரோடு வருவதை எதிர்பார்க்கிறார். அவரோடு வைத்துக் கொள்வதற்காக வந்தார். அந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு தம்மை தாமே சுத்திகரிக்கப்பட்ட நாம் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கு முன் நிற்பதற்கு தகுதி இருக்கிறோமா என்பதை தேவனுடைய சமூகம் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அடுத்து நாம் பார்க்கிறோம். வேதம் கலாத்தியர் 2:20 பாருங்க, சொல்றாரு, அங்க என்ன சொல்கிறாருன்னா, வேதத்துல நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்பது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 20ஆம் கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எதில் அன்பு கொண்டு நல்ல கவனிங்க, எனக்காக தம்மில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் சொல்றாரு. இது பெரிய காரியம் இல்லைங்க, நான் அவன் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் அவரோடு கூட நினைத்துக் கொள்ள செய்கிறது. அந்த விசுவாசம் அவர் எனக்காக மரித்தார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு என்னவா இருந்தது, ஒரு பொருட்டாய் காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த நோக்கம் எதற்கு சொன்னால், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்து வேதம் சொல்கிறது, நாம் கடந்து போகிறோம். ஏன்னு சொன்னா நேரங்கள் சூழ்நிலை காண்பு நாம் பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறது சொன்னா, நம்முடைய அதிகார ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சொன்னாரு. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர் அவரில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை
அறிந்திருக்கிறோம். இதான் முக்கியமான காரியம் சொல்றத பத்தி அவர் நமக்கு தந்திருக்கிற ஆவியினால நான் அறிந்திருக்கிறேன். நான் யாரோடு கூட இருந்திருக்கிறேன் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அவர் தந்திருக்கிற ஆவி, அவர் நான் அவரோடு இருக்கிறான். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பூமிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிற வித்தியாசம் சொல்றாரு. நான் அவரோடு இணைந்திருக்கிறதா என்பதை தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா அது தெரியும். தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா நான் தெரியாது. ஏன்னா நான் இந்த உலகத்துக்குரிய வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப உலகத்துக்குரிய வாழ்க்கை தேவ சமூகத்தில் சபையில வாழ்ந்து இருந்தபோதும் நான் வெளியில வாழ்ந்திருந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்குள் வாசமா இருக்கிறபடினால அந்த ஆவியானவர் என்னை காண்பித்துக் கொடுக்கிறார். எங்க இருக்கிறேன் என்பதை என்ன செய்கிறார்? காண்பித்துக் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நான் யாரோடு இருக்கிறேன் என்பதை, தேவனோடு இணைந்திருக்கிறதா அந்த தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறா என்று சொல்லி சொன்னால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனால மாத்திரம்தான் நான் ஆவிக்குள்ளாக இருக்கிறேனா இல்லையா என்பது தெரியும். நான் கட்டளையை கை கொள்ளுகிறேன் என்ன பண்ண முடியாது, தெரியாது. அப்ப நான் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கும் போது, அதை படிக்கும் போது, தியானிக்கும் போது, அதற்குள்ளாக நான் உள்ள போகும்போதுதான் இந்த வார்த்தை என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள கடந்து போக செய்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் வளர செய்கிறது. இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில இன்னும் நான் தேவனோடு உறவாடக்கூடிய நல்ல ஒரு ஐக்கியத்தை கொண்டு பண்ணுகிறது. வார்த்தை இல்லாம நான் என்ன பண்ண முடியாது, தேவனோட ஐக்கியமாக முடியவே முடியாது. வார்த்தை தான் எனக்குள் வாழ்கிறது. அந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தை தான் என்னை என்ன செய்கிறது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை ஒன்றி தள்ளுகிறது. நான் அதோடு கூட இருப்பதற்கு தேவன் விரும்புகிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை அந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது. அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பதற்குரிய ஒரு சங்கத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த நாளில கேட்டுக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரி, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்ல தேவன் மரித்து அடக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த அந்த தேவ ஆவியான என்னோடு இருக்கிறாரா என்பதற்குரிய அடையாளம் என்னன்னு சொன்னா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளப்படும் போதுதான் நான் இருக்கிறானா இல்லையா என்பது எனக்கு தெரியும். கட்டளைகளை கை கொள்ளாமல் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நான் வராதபடி ஒரு நாள் ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர முடியாது. வளர்வதற்கு தகுதி இல்லை. ஏன்னா வார்த்தை யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கை என்ன செய்கிறது, மாற்ற செய்கிறது. அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கை சரி செய்கிறது. அந்த வார்த்தை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் போய்கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை என்ன செய்கிறது, அது கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறது. அது வாழ்க்கையில சரி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டதான வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்குரிய காரியத்துக்கு ஒரே வழியாக கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனால இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் என்ன செய்கிறார் பாருங்க. யோவான் 17:8 வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17:8 சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, இதான் அனுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கப்படும் போதுதான் இந்த வார்த்தைக்குள்ள நீ இருந்தாதான் அந்த வார்த்தை சொல்கிறது, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் என்ன பண்ணேன், வசந்தாசிங்க, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். அப்போதான் இதுதான் வார்த்தை தான் நான் எங்கிருந்து வந்தேன்றத அந்த வார்த்தை அவர்களோடு பேசுகிறது, நம்மோடு பேசுகிறது. வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வருகிறார் என்பதற்கு இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு என்ன பண்ணுது, விஸ்தாரமாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் தான் தெரியாது.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருந்தது கூடாத காரியம். அப்ப விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது இந்த வார்த்தை என்னத்த பண்ணுதுன்னா விசுவாசிக்க செய்கிறது. இந்த வார்த்தை விசுவாசத்தை தூண்டுகிறது. இந்த வார்த்தை விசுவாசிக்க செய்ய சொல்கிறது. இந்த வார்த்தை இல்லாதவைகளை நம்ப செய்கிறது. இந்த வார்த்தை தான் இல்லாதவைகள் இருக்கிற மாதிரி அழைக்கிற தேவனை என்ன நம்ப பண்ண செய்கிறது. இலவசமாய் கொடுத்த ஈவாய் கொடுத்த இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாம் நம்புவோமானால் விசுவாசிப்போமானால் இந்த வார்த்தை சொல்கிறது உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சேஷ வார்த்தை வருகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறது. நம்முடைய விசேஷமாக வளர்ச்சிக்குரிய காரியத்துல அவர் இலவசமா கொடுத்தத நான் அவரோடு இணைந்து பக்தி வைராக்கியத்தில் கடந்து வருகிறோம். இங்க என்ன சொல்லுகிறது? யோவான் 14:27 பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதுதான் சொல்றாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, நீ என்ன பண்ண திடன் கொள்ளுங்க. உலகத்தை ஜெயித்தார் இயேசு சொல்லிட்டாரு. அது முன்னே சொல்லிட்டாரு. என்னுடைய சமாதானத்தை வச்சு பாரு, நீ கலங்காத, பயப்படாத. உலகம் அப்படிதான் இருக்கும், உலகத்துல அப்படிதான் இருக்கும். பூகாமம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கண்ணீர் வரும், நிந்தைகள் வரும், எல்லாம் வரும். ஆனா எதை குறிச்சு கவலைப்படாத. நீ அறிந்திருக்கிற இயேசு யாருன்னு தெரிஞ்சுனா நீ கலங்க மாட்டேன், நீ பயப்பட மாட்டேன். ஏன்னா இயேசு சொன்னார் உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. உலகம் கொடுக்கும், ஆனா எடுத்துட்டோம். ஆனா உலகம் கொடுக்க என்ன கொடுக்கும்? சொத்து கொடுக்கும், காசு பங்களா கொடுக்கும், வீடு வாசல் கொடுக்கும், மனைவி பிள்ளை கொடுப்பாங்க. ஆனா என்ன காரணம் போயிடும். ஆனா இயேசு நித்தியமாய் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். நாம் வாழ்நாள் முழுதும் விசேஷ வாழ்ந்த எல்லா நாளும் தன்னுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கும். அது யாருமே என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு தருவார். பொருள் காணாம போயிடும், இடம் காணாம போயிடும், எல்லாம் காணாம போயிடும். ஆனா கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதுதான் அவர் கொடுக்கிற அதே சமாதானத்தை சொல்லுகிறார். அவர் கொடுக்கிற சமாதானம். அடுத்து இன்னொரு காலத்தை நான் பார்த்தேன். அவர் கொடுக்கிற சமாதானத்தை பார்த்தோம். யோவான் 13:15 வாசி பாருங்க. சொல்றாரு சமாதானத்தை கொடுக்கிறார், வசனத்தை அழித்து நடத்துகிறார். என்ன சொல்றாரு? மாதிரியா வச்சிருக்கிறாரு. வசனத்தை அனுப்பியிருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இருக்கிறார்? மாதிரியா. இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்பதாக நான் வாழ்ந்த போது இருந்த போது மாதிரியா இன்னொரு செஞ்சிருக்கிறேன். மரித்த லாசரை எழுப்பினார், காத்த பார்த்து சொன்னார். மீனுக்குள்ள இந்த லாசரை பார்க்கிறோம். யோனாவுடைய மீன் வைத்திருந்து கொண்டு நிறைய காத்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறார். நான் சொல்றாரு இன்றைக்கு நீங்களும் நானும் எதை பின்பற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்து பின்பற்றுவோம்னா, விசுவாசிப்பவன, வார்த்தை கடைபிடிப்பவன, கைக்கொள்வோம்னா அவர் மாதிரி வைத்து நமக்கு முன்பதாக மாதிரி வைத்திருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சொல்றாரு. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு பாதையை பின்வைத்து போனார். உங்களுக்கு என்ன வச்சிருக்கிற மாதிரியா வச்சுட்டு இருக்கிறார். இதுதான் முக்கியமான காரியம். தேவனாக அடிச்சுவடுகளை என்ன பண்ணணும்? பின்பற்றணும். இந்த வார்த்தை பின்பற்றணும். இந்த வார்த்தை பின்பற்றுவது, இந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த அடிச்சுவடு தான் நம்முடைய வாழ்க்கையில மாதிரி. வேற ஒன்றும் கிடையாது. மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த வார்த்தை தான் மாதிரி. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அதுதான் மாதிரி. இன்னைக்கு மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறார். நிஜமான இந்த மாதிரி நான் பின்பற்றுவதாய் நான் காணப்பட வேண்டும். கடைசியா இன்னொரு வசனத்தை பார்த்து நான் சொல்லி முடிக்கல. வேதம் சொல்லுகிறது யோவான் 17:22 வாசி பாருங்க. யோவான் புத்தகம் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு
அந்த மகிமையை நான் அவர்களுக்கு நான் அவர்களுக்கு என்ன கொடுத்தேன். பண்ணேன்? கொடுத்தேன். பார்த்தீங்களா? அவர் மகிமை நம்ம கொடுத்திருக்கிறார். தேவனாகி கர்த்தர் அவருடைய மகிமை என்ன பண்ணியிருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல கடந்து இருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்கிறது அவர் நமக்கு என்ன மாதிரி முன்வைத்திருக்கிறார், வார்த்தை அனுப்பியிருக்கிறாரு, அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இதே தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன் இன்றைக்கு தேவ சமூகத்துல நாம் கடந்து வந்திருக்கிற இன்றைக்கு நம்மை நாம ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சொன்னா, தேவன் நமக்கு முன்பதாய் மாதிரி வைத்திருக்கிறார். அந்த மாதிரி வைத்திருக்கிற நாம எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்ந்திருக்கிறார். சபையில நாம் எடுத்துக்கொள்ளப்படும் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? அது மாத்திரம் சமாதானத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது இன்றைக்கு வார்த்தையை நமக்கு முன்மாதிரியா வைத்திருக்கிற தேவன் இன்றைக்கு அது மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே என்ன பண்ணோம்? பரிசோதிக்க வேண்டும். நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்க இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த இலவசமாய் கொடுத்து ஈவாய் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்கு ஈடாக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரோடு இருப்பதுதான். இல்லையா? வார்த்தை விசுவாசிக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், மாதிரியை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் தேவனுடைய சபையா இருக்கிற நீங்கள் நானும் பரிசுத்தமாய் இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த மனவாட்டியா பரிசுத்த மனவாளனா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகைக்கு எடுத்துக்கொள்ளுகிற மனவாட்டியா அந்த 5 கன்னிகள் கதவு சாத்தப்பட்டது போல உள்ள போக முடியாதது அல்லாதபடி நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தகுதி உள்ளவர்களாய் நாம் நம்மை இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் உபவாச நாட்களில் நாம் இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கு நான் எப்படிப்பட்டதாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க வந்துடும். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நன்றி ஆண்டவர். இலவசமாய் கொடுத்திருக்கிறீர்கள் எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை இவாய் கொடுத்திருக்கிறீர்கள், இலவசமாய் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்கு ஈடாக நாங்க என்னத்தை சொல்ல முடியும்? நாங்க என்ன சொல்ல முடியும்? நாங்கள் பரிசுத்த மனவாட்டியா பரிசுத்த மனவாளனா தாவே கிறிஸ்துடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களா என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்லியிருக்கிறேன். உலகம் கொடுக்கிற விதமா அல்ல, உலகம் எடுத்துக்கொள்ள கொடுக்கணும், ஆனா எடுத்துக்கொள்ளோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று சொன்னார். ஒரு நாள் ஒருபோது எடுத்துக்கொள்ளவே மாட்டான். ஏன்னா அவர் கொடுக்கிற தேவன். அவர் அதை கொடுத்ததுல அவர் தாராளமாய் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அம்மான சகோதரனே சகோதரி, இந்த உலக நட்சத்திர திருச்சபை 21 நாள் உபவாச நாட்கள் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு வருகிற இந்த 19வது நாள்ல கலந்து இருக்கிறவங்க ஒவ்வொருடைய வார்த்தை ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து பார்க்கலாம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Oh, praise Jesus, hallelujah. Oh, we mark the hallelujah. தோடுமே எல்லாம் தோடுமே, ஓமாலே எல்லாம் தோடுமே. Thank you.
நம்மோடு நமக்குள்ள வாழ்கிற பரிசுத்தம் அல்ல தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறபடினால் உலகம் கொடுக்கிற விதமாய் தேவன் கொடுக்கிறதுல சமாதானத்தை உலகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை ஒரு மனுஷன் எடுக்க முடியாது, ஒரு மனுஷி எடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நம்முடைய சமூகத்தில் எங்களை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு தானே செலுத்துகிறோம். இந்த நாளில் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காட்சிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காட்சிக்கிறோம். இந்த வழிமுறைக்கு மூலியமாய் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த வார்த்தை நிமித்தமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இவ்வாய் கொடுத்து இலவசமாய் கொடுத்து இந்த ஜீவனுக்கு ஈடாக என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தையை பின்பற்றுகிறவர்களா, விசுவாசிக்கிறவர்களா, ஆண்டவரே தேவனுடைய சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா, ஆவியான நடத்துகிற விதத்தில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிற அந்த சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மற்ற கடவுளுடைய குடும்பங்களை பார்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பிலும் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவலும் நம்முடைய விசேஷமாய் உலக எல்லா பரிசுத்தவான்களும் இன்னும் சதா காலம் தங்கியிருப்பதாக.